இன்னைக்கு பார்க்க போகிறது டையிங் டிக்ளரேஷன். டையிங் டிக்ளரேஷன்னா என்ன, அதாவது மரண வாக்குமூலம்னா என்ன, அது யாரெல்லாம் பதிவு பண்ணலாம், அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போகிறோம். மரண வாக்குமூலம்னா ஒருத்தர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக வந்து இறக்குறது. அவங்க கிட்ட இருந்து, அதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரேப் பண்ணியோ இல்லை ஒருத்தர் சூசைட் பண்ணியோ இல்லை கொலை பண்ணியோ இல்லை தீக்குளிச்சோ இது மாதிரி இறக்குற பீப்புள், அதாவது டெத் ஸ்டேஜில் இருக்கவங்க கிட்ட வந்து மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை வந்து டாக்டரோ வந்து டையிங் டிக்ளரேஷன் வந்து வாங்குவாங்க. மேஜிஸ்ட்ரேட்டால் வாங்கப்படுற டையிங் டிக்ளரேஷனுக்கு தான் வேல்யூ அதிகம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து டையிங் டிக்ளரேஷன் வாங்கலாம், வித் 2 விட்னஸோடு வாங்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா இறக்குறவங்க வந்து, அது இறக்குற ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ, என்ன வேர்டு சொல்கிறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. அது மாதிரி எஸ்ஆர் கொஸ்டின் வந்து கேட்கவே கூடாது. அதே நேரத்தில் அவங்க சொல்கிற டிக்ளரேஷனில் வந்து ஏதாவது அடுத்தபடியாக கொஸ்டின் ரைஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சதுக்கப்புறம் அந்த டையிங் டிக்ளரேஷன் ஃபுல்லாக வந்து அவங்க ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணணும், நல்ல லவுடாக. அதை அவங்க கேட்டு அதை வந்து அவங்க சைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கை நாட்டு வைக்கணும். அதே நேரத்தில் டையிங் டிக்ளரேஷன், அதாவது அந்த பர்சன் வந்து இறக்குற ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வந்து டாக்டர் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக் ஆஃப் டையிங் டிக்ளரேஷன்.